வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாய் இருந்தார். இந்த இப்ப உள்ள உலகத்துல அநேக கிறிஸ்தவர்களுக்கு, அவங்களெல்லாம் சொல்லல, அநேக கிறிஸ்தவங்களுக்கு தனித்து இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு வாஞ்சையும் விருப்பமும் நேரமும் அநேகருக்கு இல்லை. ஆனால் நம்மை சிருஷ்டித்து நமக்குள்ளே ஜீவ சுவாசத்தை கொடுத்து நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக நொறுக்கப்பட்டு நமக்காக கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்த அந்த இயேசுவானவர் நமக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு தனிமையாய் போய் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறினார். எப்போதுமே நாம் ஜெபிப்பதற்கு ஒரு இடம் நமக்கு இருக்க வேண்டும். இயேசு ஜெபம் பண்ண வேண்டுமானால் எங்க போனார்? ஒரு மலையின் மேல் ஏறினார். உண்மையே போனா மலை மேல ஏறி போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஏன்னா காத்து நல்லா இருக்கும், கிளைமேட்டு நல்லா இருக்கும், நல்ல நிம்மதியா என்ன செய்யலாம்? தூங்கிடலாம், இல்லை நிம்மதியா ஜெபம் பண்ணலாம். அதனாலதான் இயேசு மலையின் மேல ஏறி போய் ஜெபம் பண்ணுதார். எப்படி ஒரு மனிதனுக்கு இந்த ஜீவ சுவாசமானது முக்கியமாய் இருக்கிறதோ அதே போலதான் ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட ஜெபமும் மிக 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 முக்கியமானது. சுவாசத்தை போலவே ஜெபமும் முக்கியம். இந்த சுவாசம் இல்லையானால் எப்படி ஒரு மனிதனால வாழ முடியாதோ இதே போல தனி ஜெபம் இல்லையானால் ஒரு மனிதனால வாழ முடியாது. இயேசுவே நமக்காய் ரத்தத்தை சிந்தின இயேசுவே தன்னுடைய பிதாவுக்காக இந்த உலகத்திலே ஒரு சமயத்தை ஒரு நேரத்தை ஒதுக்கி இருந்தார். ஆனால் நாம் ஒதுக்க வேண்டுமா வேண்டாமா? ஐயா, நம்ம சிருஷ்டித்து நம்மளை ரட்சித்து நமக்கு எல்லா ஆசீர்வாதம் தந்து நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி தண்ணீர் வந்து நமக்காக உயிர் தெழுந்த அந்த இயேசுவே இந்த உலகத்துல பிதா தன்னை வைத்த போது பிதாவுக்கென்று அவருடைய ராஜ்யத்துக்கென்று அவர் தன்னோடு பேசுவதற்காக அவருடைய சித்தத்தை தனக்கு வெளிப்படுத்துவதற்காக அவரே பிதாவுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கினார். ஆனால் நாம் அவரை விட மேற்பட்டவர்கள் அல்லவே, நாம் அவரை விட ஞானவான்கள் அல்லவே, நாம் அவரை விட பிஸியானவர்கள் அல்லவே. அவர் முழுவதும் பகல் முழுவதும் ஊழியம் செய்தாலும் முழுவதும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிறவர் இயேசு. மனுஷ சாயலாய் வந்தார், மனுஷ ரூபத்தில் காணப்பட்டார். இயேசு எப்படி வந்தார்? நாம என்னன்னு சொல்லுவோம்? அவர் தேவன், அதனால அவர் அப்படி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவார். மனுஷ சாயலாய் வந்தார், மனுஷ ரூபத்தில் காணப்பட்டார், நம்மை போலவே மனுஷனாய் மாறினார். ஆனா அவர் பிதாவுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கினார். ஐயா, நம்மளால இந்த உலகத்திலே பிதாவுக்கென்று ஒரு சமயத்தை ஒரு நேரத்தை ஒதுக்க முடியவில்லை. ஆனால் தேவன் எந்த நாளிகையில வருவார்னே நமக்கு தெரியாது. அப்ப அந்த நாளிகையை நம்மளால எப்படி பயன்படுத்த முடியும்? அந்த நாளிகையில நம்மளால எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? சாக்கு போக்கு அல்ல, நமக்கு மனதில்லை. மனதில்லாதவனுக்கு தான் சாக்கு போக்கு வரும். மனதுள்ளவனுக்கு மார்க்கம் உண்டு. உண்டா இல்லையா? மனம் இருந்தால் அங்க வழி உண்டு. அவனுக்கு மனசு வந்துட்டுனா போதும், எந்த பக்கத்திலும் அவனுக்கு வழி கிடைச்சிடும். மனசு தான் வேணும். ஜெபம் பண்ண என்ன வேணும்? நேரம் இருக்கு, நமக்கு மனதில்லை. இயேசுவே தன்னுடைய ஊழியத்தில்
தனக்கு பிதா கொடுத்த வேலைகள்ல எல்லா வேலைகளையும் செய்யணுமே என்று நினைத்த போதும் பிதாவுக்கு என்று ஒரு நேரத்தை அவர் ஒதுக்கினார். இப்ப நீங்க என்ன சொல்லிய பாஸ்டர், உங்களுக்கு வேலை இல்லை நீங்க சொல்லுவீங்க. இயேசுக்கு வேலை இருந்தது. நான் இயேசுவை காட்டியே சொல்லுதேன். இயேசுக்கு என்ன இருந்தது? வேலை இருந்தது. பகல் முழுவதும் ஊழியம் செஞ்சார், ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணார். நம்மை போலவே பாடுள்ளவராக தான் வந்தார். நம்மை போலவே பாடுள்ளவன் தான் எலியா. ஆனா அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். நமக்கு இப்ப என்ன இல்லை? இதுக்கே தேவனுடைய சமூகத்தில் உட்காருவதற்கு நம்மளால நேரத்தை ஒதுக்க முடியவில்லை. ஆனால் தேவன் எந்த நாளிகையில எந்த நேரத்தில் வருவார்னே நமக்கு தெரியாது. இதையே நம்மளால ஒதுக்க முடியலைன்னா அந்த நாளிகையை அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துவோம்? அது என்ன, இயேசு எப்படியும் போக மாட்டார். ஒரு இமை பொழுதுதான் நமக்கு சமயம். இங்கேயே 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் இயேசுக்காக கொடுக்க முடியாத நம்மளால அந்த ஒரு இமை பொழுதுல நம்மளால எப்படி போவோம்? கொஞ்சம் யோசிங்களேன். இங்கேயே 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கொடுக்க நமக்கு பிஸியா இருக்கும். அப்ப அந்த ஒரு இமை பொழுதுல நமக்கு எவ்வளவு பிஸி இருக்கும்? இமை பொழுது 1 செகண்ட் தான், அவ்வளவுதான் டைமே, அவ்வளவுதான் நமக்கு டைமே. அப்ப இயேசு தனித்து ஜெபம் பண்ண போனார். இயேசு தன்னுடைய வாழ்க்கையில, தன்னுடைய ஊழியத்துல, தன்னுடைய நிலைமையில என்ன நிலைமை இருந்தாலும் பிதாவுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கினார். நீங்க சாக்கு போக்கு சொல்லுவதை நான் கேட்பேன், ஆனா அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எது சொன்னாலும் அது அங்கீகரிக்கப்படணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அங்கீகரிக்கப்படாத பலி பலி அல்ல. நான் என்ன சொல்லல, இயேசுவை வச்சுதான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு பகல் முழுவதும் ஊழியம் செய்தார், ராம் முழுவதும். இப்ப நம்ம பகல் முழுவதும் வேலை செய்தோம், ராத்திரி முழுவதும் தூங்கி இருந்தோம். ஆனா எந்த சமயத்தை எந்த நேரத்தை இயேசுவுக்காக கொடுக்கிறோம்? இந்த உலகத்துல இயேசுவுக்கு தனி ஒரு நேரமே இல்லையானால் நாம் இயேசுவுக்காக வாழ்ந்த பிரயோஜனமே இல்லையே. இயேசு நமக்கு ஜீவ சுவாசனத்தை தந்ததுல ஒரு அர்த்தமே இல்லையே. ஐயா, இயேசு தந்த இந்த உலகத்துல, இயேசு நம்மளை இந்த உலகத்துல வாழ வச்சாரு, இயேசு இந்த உலகத்துல நம்மளை ரட்சித்தாரு, நம்மளை ஆசீர்வதித்தாரு, எல்லாம் செஞ்சாரு. ஆனா இயேசுவுக்கு நாம் எதுவும் செய்யக்கூடாது, நேரத்தை ஒதுக்க கூடாது. ஐயா, தனி ஜெபம் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் மிக மிக அவசியமானது. நான் சொல்ல இப்போ உங்களுக்கு புரியாது. தனி ஜெபம் மிக மிக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அவசியமானது. இது எத்தனை பேர் அலட்சியம் பண்ணுவீங்க, ஏற்றுக்கொள்வீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா தனி ஜெபம் ஒவ்வொருவனுடைய தனிப்பட்ட மனிதனுக்கும் மிக மிக அவசியமானது. அவனுடைய தேவ சித்தத்தை அவன் அறிந்து கொள்வதற்கும், அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவதற்கும், அவன் தேவனிடத்திலிருந்து தேவனுடைய ரகசியங்களை வாங்குவதற்கும் தனி ஜெபம்தான் மிக மிக அவசியம். தானியேல் சொன்னார், ராஜா இந்த எழுத்தை எழுதிட்டாங்க, இந்த எழுத்தில் உள்ள அர்த்தம் எனக்கு தெரியாது, ஆனா நான் ஒரு காரியம் செய்தேன், எனக்கு என்ன உண்டு, ஜெபம் பண்ணுகிற ஒரு பழக்கம் உண்டு, நான் போய் ஜெபம் பண்ணுதேன், கர்த்தர் எனக்கு அத அப்ப பரலோக ராஜ்யத்தில் உள்ள ரகசியங்களையும் தேவனுக்கு அடுத்தவைகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தனி ஜெபம் அவசியம். அதனால்தான் பவுல் சொன்ன, அந்த அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. ஐயா, உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்க கண்டிப்பா ஜெபம் பண்ணுவாங்க. நீங்க வாசிங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை எடுங்க. நான் சீக்கிரம் முடிச்சிடலான்னு நினைச்சேன்.
11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், ஆ, நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவன் ஜெபம் பண்ணுவான். முந்தி சீறி போனவன், இயேசுவை அறியாதவன், இயேசுக்காக வாழாதவன், இயேசுவையே துன்பப்படுத்தினவன், இப்போது இயேசுவை கண்டு இயேசுக்காய் வாழணும் என்கிற எண்ணம் வந்தபோது அவன் இப்பொழுது இயேசுவே சர்டிபிகேட் கொடுக்கார். இந்த பிரதர் இப்ப ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பாஸ்டர் சர்டிபிகேட் கொடுப்பதை விட இயேசு சர்டிபிகேட் கொடுக்கணும். இயேசுட்டேந்து சர்டிபிகேட் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க வேதத்துல. அது ரொம்ப கஷ்டம். இயேசுட்டேந்து ஸ்கூல்ல சர்டிபிகேட் வாங்கிடலாம், காலேஜில் வாங்கிடலாம், எந்த விளையாட்டு போட்டிலையும் வாங்கிடலாம். ஆனால் இயேசுட்ட வாங்குவது சுலபமே இல்லை. இயேசு சொல்றார், இப்பொழுது நீ அவனை தேடு. ஆனா இப்பொழுது அவன் என்ன செய்தான்? அப்போ ஜெபந்தான் ஒரு மனுஷனையே வித்தியாசமா மாத்துது பாருங்க. ஒரு ஜெபந்தான் ஒரு மனுஷனை வித்தியாசமா மாத்துது. நீங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை. நல்ல கவனிங்க. எப்பொழுதுமே ஆதாமும் ஏவாளும் தன்னை உண்டாக்கின தேவனுக்கு, தன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு, தனக்கு ஆசீர்வாதத்தை தந்த தேவனுக்கு ஒரு சமயத்தை ஒதுக்கி இருந்தார்கள். தேவனோடு உலாவுவதற்கும், தேவன் சொல்லுவதை நான் கேட்பதற்கும், அவர் சொல்லுவதை நான் அப்படியே செய்வதற்கும், தேவனுடைய முகத்தை காண்பதற்கும் அந்த ஆதாம் ஏவாளே ஒரு சமயத்தை ஒதுக்கி இருந்தார்கள். அந்த சமயத்துல தான் இயேசு வாரார். நல்ல கவனிங்க. எப்போதுமே நாம ஜெபம் பண்ணுகிற சமயத்துல இயேசு நமக்கு முன்னமே வந்து இருப்பார். நம்ம சர்ச்சைக்கு வர சமயம் ஆனாலும் சரி, இயேசு நமக்கு முன்னமே இங்க வந்து இருப்பார். நான் அது அன்னைக்கே சொல்லியிருக்கேன். இப்போ இயேசு வாரார், அவர் சமயத்தில் அவர் கரெக்டா வந்துட்டார். ஆனா இவங்க இல்லை. இதுக்கு முந்தி இயேசுக்கென்று சமயம் கொடுத்தவங்க தான், இதுக்கு முந்தி தனி ஜெபம் செய்தவங்க தான். ஆனா இப்போ அவங்களால தனி ஜெபம் செய்ய முடியல. ஏன் காரணம் என்ன? அந்த சமயத்தை சாத்தானுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த நேரத்தை சாத்தானுக்கு விட்டு போட்டாங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்த உடனே சாத்தான் அந்த தனி ஜெபத்தை இவங்களை விட்டு, இவங்க வாழ்க்கையை விட்டு தூக்கிட்டான். நமக்கு நாம என்ன பண்ணிக்கலன்னா நாளைக்கு கண்டிப்பா பண்ண முடியாது. அது நம்முடைய நிர்விசாரம். கண்டிப்பா நம்மளால அப்படி பண்ண முடியாது. ஏன்னா சாத்தான் நல்லவன் அல்ல. நம்ம சொல்லுவோம், அது உண்மை, நான் நாளைக்கு ஜெபம் பண்ணிடுவேன், அடுத்த வாரத்திலேருந்து ஜெபம். ஆனா சாத்தான் பண்ண விட மாட்டான். எந்த பக்கத்துல இருந்தாவது சமயத்தை திருடுவான். நம்மளும் என்ன செய்வோம்? அதுக்கு இப்போ 9 to 10 ஜெபம் பண்ற டைம்னு வைங்க. அப்பந்தான் ஒரு 8:30க்கு ஒரு ஆள் ஃபோன் போடுவார். ஏப்பா ஒரு வேலை இருக்கு, 2000 ரூபா தாரேன் வந்து. நம்ம என்ன நினைச்சு போவோம்? சரி போவோம், அதுக்கப்புறம் வந்தாவது ஜெபம் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சு போவோம். கரெக்ட் தானே? போவோம். ஆனா இயேசு இங்க எத்தனை மணிக்கு வந்துடுவார்? 8:50க்கெல்லாம் வந்து இருப்பார். நம்மளை பார்ப்பார், என் பிள்ளை இன்னும் வரலையே.
அவர் ரெடியா வச்சிருப்பார் நமக்கு வேண்டிய திட்டத்தை. அதான் சொல்லுவார், உன்னை நான் எங்க வரைஞ்சிருக்கேன், உன் காலங்கள் எங்க இருக்கு. அப்ப அங்க வந்து நீ கேட்காம எங்க போய் கேட்டு என்ன பிரயோஜனம்? ஐயோ, நம்ம காலங்க கத்த கையில தான் இருக்கு. அப்ப அவர்கிட்ட கொஞ்சம் உட்கார்ந்து, ஏசப்பா நான் என்ன செய்யணும், அடுத்து எந்த கட்டத்துக்கு நான் போகணும், எனக்குள்ள என்ன மாற்றம் வரணும், இப்படி கேட்போமா? நம்ம காலங்கள் அவர் கையில தான் இருக்கு. நம்ம அதை நினைச்சிட்டு என்ன செய்வோம், என் காலங்கள் அவர் கரத்துல இருக்கு, அவர் பார்த்துக்கொள்வார். ஆனா இவர் நடப்பார், அப்படியே சுத்துவார். எங்க ஜப்பான், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகாலாம் போயிட்டு வந்துட்டு இவர் தனித்து இருந்து ஜெபம் பண்ணாம என் காலங்கள் கத்தர் கையில இருக்கு, கத்தர் கையில இருந்து என்ன பிரயோஜனம்? ஐயா, இப்போ பொதுவாக ஒரு உதாரணம் குறி சொல்ற அம்மாட்ட நம்ம போனோம்னா அவங்க என்ன செய்வாங்க, ஒரு கம்பு வச்சிருப்பாங்க, நம்மளை என்ன செய்ய சொல்லுவாங்க, கையை பார்க்க மாட்டாங்களா, கையை நீட்ட சொல்லுவாங்க மாட்டாங்களா? அப்ப நம்ம போய் அவரு நம்முடைய காலத்தை நாம போய் பார்க்கணும்னா இயேசுட்ட போய் தானே பார்க்க முடியும். நம்மளை குறித்த தேவ சித்தத்தை இயேசுட்ட போய் தானே அறிய முடியும். அதுக்கு நேரம் இல்லை. சிலர், பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க. இவன் ஜெபம் பண்ண வெளிப்படாதா? ஒரு ஊழியக்கார பிரசங்கத்தை கேட்டேன். அவருக்கு நிறைய பிஸியா. அந்த பிஸிலையும் இந்த ஊழியக்காரட்ட எங்க ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து நீங்க ஜெபம் பண்ணி எனக்கு இந்த காரியத்தை நான் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லுங்க. அங்கேருந்து இங்க வர்றதுக்கு சமயம் இருந்திருக்கு, இங்கேருந்து அங்க போவதற்கு சமயம் இருந்திருக்கு, அதற்கு டிக்கெட்டை புக் பண்ண நல்ல பணம் இருந்திருக்கு. ஆனா தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்க நேரம் இல்லை. ஆனா நேரம் இருந்தது, மனதில்லை. மனதில்லை, மனசுதான் காரணம். நான் ஒரு சில சொல்லும்போது புரிஞ்சுக்கிடுவேன், நான் சொல்ல மாட்டேன். மனசு இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். வலி இருக்கு, மார்க்கம் இருக்கு, ஆனா மனதில்லை. மனதுதான் காரணம், நம்ம சூழ்நிலை அல்ல காரணம். இப்ப ஆதாம் ஏவாளும் என்ன சொல்லியிருக்கலாம்? இப்ப இயேசு வாரார். இயேசு வந்து என்ன கேள்வி கேட்டார்னு பார்த்தீங்களா? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இயேசு எவ்வளவு தூரம் நம்மளை தேடி வாரார்னு பாருங்க. என் பிள்ளை என்கிட்ட ஜெபம் பண்ணுவானே, என்கிட்ட பேசுவதற்கு என் பாதத்தில் வந்து உட்காருவானே அப்படின்னு இயேசு தேடி வாராரு. அந்த சமயத்தில் இயேசு வந்து நிற்கார். ஆனால் தனக்கு முன்பாக தன்னுடைய பிள்ளை இல்லை. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? காரணம் சமயமும் நேரமும். தேவனுக்கு கொடுத்த நேரம் சமயம் எல்லாம் இப்ப எங்க போயிட்டு சாத்தானுக்கு போனது. ஆதலால் தேவனுடைய முகத்தை காண முடியவில்லை, ஆதலால் தேவ சத்தத்தை கேட்க முடியவில்லை, ஆதலால் தேவனுடைய சித்தத்தையும் அறிய முடியவில்லை. தனி ஜபம் இல்லாமல் ஒருவனை குறித்த தேவ சித்தத்தை யாரு சொன்னாலும் அவனால அறிய முடியாது, அறிய முடியாது. தனி ஜபம் அதிகமாய் வேணும். முதல்ல அதிகமாக வேணுங்கிறத விட தனி ஜபம் முதலாவது வேணும். நான் சொல்றது எனக்காக அல்ல, நான் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவேன். நீங்க பண்ணாதான் உங்க சித்தம் உங்களுக்கு வெளிப்படும். நீங்க பண்ணாதான் நீங்க பரலோகத்துக்கு ஆயத்தப்பட முடியும். இயேசு இப்ப பாடு மரணத்தை ருசி பார்க்கணும். இயேசு போய் ஜெபம் பண்ணுதார். எங்க பாட சைக்கவும் அங்க ஜெபம் பண்ணணும். நான் இந்த பாடு சகிக்க போறேன், அது எதுக்கு ஜெபம்? ஆனா இயேசு என்ன செஞ்சார்? கெத்செமனே என்னும் தோட்டத்துல போய் ஜெபம் பண்ணார். ஜெபிக்கிறவனுக்காக தேவதூதன் இறங்கி வந்தார். கலெக்டர் வர வேண்டாம், முதலமைச்சர் வர வேண்டாம், அவர் வந்தா எல்லாரும் வருவாங்க.
ஜெபிக்கிறவருக்காக இயேசு ஜெபித்தார். யார் வந்தா? பேதுரு ஜெபித்தார். யார் வந்தா? யாருக்கு தெரியும்? தேவதூதன் வந்தார். ஜெபிக்கிறவனுக்கு பரலோகத்துல ஒத்தாசை உண்டு. ஜெபிக்காதவனுக்கு பரலோகத்தில் இந்த ஒத்தாசை வரும் என்று எதிர்பார்ப்பது அவசியம் இல்லை. ஏன்னா அவன் ஜெபிக்கவில்லை. நீங்க எஸ்ரா புஸ்தகத்தை எடுங்களேன், 8ஆம் அதிகாரம், அதுல 21 முதல் 23 வரை வாசிங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் எங்களுடைய சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும். இதுக்கே நம்ம ஜெபம் பண்ணணும். எதுக்கு? நமக்கு நம்முடைய சுபாவம் மாறுவதற்கு, நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பதற்கு, நம்முடைய வீட்டில் உள்ள சகல பொருட்களும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கே தனி ஜெபம் அவசியமா இருக்கு. அடுத்து வாசிங்க. செவ்வாய்ப்படுத்துவதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும். அப்ப ஜெபம் பண்ணாம, கர்த்தருக்குன்னு சமயத்தை ஒடுக்காம, கர்த்தருக்குன்னு நேரத்தை செலவிடாம அவரை விட்டு விலகி போனா அவர்கள் மேல் என்ன வருதான்? தேவனுடைய வல்லமையும் கோபமும் வெளிப்படும். இங்க எஸ்ராக்கு ஒரு உதவி தேவை, மனுஷனுடைய உதவி தேவை. ஆனா எஸ்ரா மனிதன் இடத்துல போகல. நம்ம என்ன செய்வோம்? மனுஷருடைய உதவி வேணும், அவரை பிடிச்சாதான் உண்டு. அவர்கிட்ட ஒரு 10,000 கேளு, வேற வழியே இல்லைன்னா அவன்கிட்ட ஒரு 20,000 கேளு, அவனாவது தாரானான்னு எங்கே உட்காந்து ஜெபம் பண்ணா என்ன? ஐயா, எஸ்ராக்கு சேனை வேணும், குதிரை வீரர் வேணும். அவனுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா நாங்கள் போகிற டைமில் சத்துருக்கள் வருவாங்க, எங்களுக்கு எதிர்க்க ராணி இல்லை, அதனால எங்களுக்கு அவங்கெல்லாம் உதவி தேவை அப்படின்னு சொல்லி ராஜாவின் இடத்துல கேட்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. மனுஷனுடைய உதவி அவனுக்கு கேட்க ஒரு மாதிரி இருக்கு. ஆனா அவன் கேட்க வேண்டிய இடத்துல கேட்ட உடனே மனுஷனுடைய உதவி தன்னால வருது. ஆனா நம்ம அதை செய்யவே மாட்டோம். நம்ம ஜெபம் பண்ணா எந்த மனுஷன் மூலமும் நமக்கு உதவி செய்ய கர்த்தர் வல்லவர். நம்ம அதை செய்யவே மாட்டோம். முதலாவது ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போதே ஜெபம் பண்ணிட்டு செய்தோமா? அதுலதான் தேவனுடைய ஒத்தாசை இருக்கும், அதுலதான் தேவனுடைய அனுக்கிரகம் இருக்கும். யார் மூலமும் நமக்கு உதவி செஞ்சிருவார். நம்ம ஜெபம் பண்ணிட்டு செஞ்சா போதும். ஆமா, அதனால இயேசு சொல்லுவார், நீங்க சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படி ஜெபம் பண்ண என்ன ஃபர்ஸ்ட் நடக்கும்? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க.
ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏன் உதவி செய்தார்? முதலாவது இந்த மனுஷனுடைய உதவியை எதிர்பார்ப்பதை விட்டுட்டு கர்த்தருடைய உதவியை எப்போ நம்ம நாடுதோமே அப்போதே நமக்கு தனி ஜபம் கண்டிப்பா வந்துடும். ஐயா, திருநெல்வேலி அல்வாவை ருசி பார்த்தவன் எங்க வருவான்? திருநெல்வேலிக்கு கண்டிப்பா எங்க இருந்தாலும் வருவான். இருட்டுக்கடை அல்வாவை ருசி பார்த்தவன் எந்த பஞ்சாப்ல இருந்தாலும் இருட்டுக்கடை அல்வாயை தேடி வருவான். அதே போலதான் ஜபத்தில் மேன்மையை ருசி பார்த்தவன் எந்த ஊர்ல இருந்தாலும் ஜபம் பண்ண உட்காருவான். இருட்டுக்கடை அல்வாக்கே அந்த டேஸ்ட் இழுக்க, ஜபத்துக்கு அந்த டேஸ்ட் இழுக்காத. நம்ம அந்த டேஸ்ட்டை பார்க்கல, அவ்வளோதான் வித்தியாசம். அல்வா சாப்பிட்டு டேஸ்ட்டை பார்த்தோன்னே நம்மள வண்டி எங்க இருக்கு? வசந்தம் பேக்கரிக்கே இருக்கு. உண்மைதானே? இப்போ நான் அங்கே மிக்சர் வாங்கி சாப்பிடுதேன், அடுத்த தடவை என்ன வண்டி எங்கே இருக்கும்? அங்கே தான் போக சொல்லும். இதே போலதான் ஜபத்தினுடைய மேன்மையை உட்கார்ந்து ஜபம் பண்ணி அதனுடைய மேன்மையை கண்டவனால ஜபம் பண்ணாம இருக்க முடியாது. என்ன டேஸ்ட் பார்த்துட்டான், இல்லை உள்ள மகிமை தெரிஞ்சிட்டு அவன் கண்டிப்பா ஜபம் பண்ணுவான். சொல்லவே வேண்டாம், அவன் உட்கார்ந்துருவான். ஏன்னா மேன்மை தெரியுது. ஜபம் ரொம்ப வேணும், ரொம்ப முக்கியம். இயேசுவே ஜெபம் பண்ணாரு, நம்ம பண்ணணுமா வேண்டாமா? ஐயா, நமக்காக தானே சொன்னார் இயேசு, அவருக்காக சொல்லலையே. யாருக்காக சொன்னார்? நமக்காக தான் சொன்னார். பேதுரு நல்லா தூங்குதார். பேதுருவே, நம்மன்னு என்ன நினைப்போம்? தூங்கிட்டு இருக்கிற இப்படி எழுப்பணுமா? கொஞ்சமாவது இவருக்கு மேனஸ் இருக்கா அப்படிம்போம். ஆனால் அவர் தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பி, பேதுருவே, சோதனைக்கு உட்படாத படிக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலாமேன்னு கேட்டார். அவர் போய் சொன்னது யாருக்காக? அவனுக்காக. தனி ஜெபம் நீங்க பண்ணி பாருங்க, அந்த ருசியை நீங்க பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்க யார்கிட்டையும் உங்க தேவையை போய் கேட்கவே மாட்டீங்க. நான்லாம் சில கருத்து எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவேன். இது இதுக்கு இவ்வளோ தேவை, இது இதுக்கு இவ்வளோ தேவை, அதில் கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன். அவட்ட சொல்வேன், தகப்பன்ட்ட சொல்லுவேன். யார்கிட்ட சொல்லணும்? கையை வச்சு அழகா ஜெபம் பண்ணலாமே. தகப்பனே, உங்க பிள்ளைக்கு இவ்வளோ தேவை இருக்கு, எனக்கு என்ன செய்யுங்க, தாங்க. உங்க சித்தம் எப்பவும் அப்பந்தாங்க, கண்டிப்பா தருவாரு. நம்ம கேட்கணும், நம்ம உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். எழுதுங்க, உங்களுக்கு என்னதான் தேவை, என்னென்ன பிரச்சனையை எழுதுங்க. எழுதி நீங்க உட்கார்ற இதுக்கு முன்னாடி வச்சு கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. யார் மூலமும் வரும், யார் மூலமும் வரும். நான் அன்னைக்கு சொன்னேனே, ஒரு அம்மாவுடைய கல்யாணம், பணம் காணாமல் போயிட்டு, கல்யாணப்போ என்ன செய்ய போகுது, ஆரம்பிக்க போகுது, அங்கே கொடுக்கணும். அந்த ரூபாய் காணாமல் போயிட்டு இந்த அம்மாவும் அந்த ஐயாவும் முழங்கால் படிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது என்னது, அவங்களுக்கு முதலமைச்சர் தெரியாது, கேரளா முதலமைச்சரையும் தெரியாது, கேரளாவுக்கு பிரதமரையும் தெரியாது, அங்கே உள்ள எம்எல்ஏவும் பழக்கம் கிடையாது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா முழங்கால் படிட்டாங்க. யாரோ ஒருவர் வந்து அந்த ரூபாவை கையில் கொடுத்தார். நடந்தது. ஒரு நிமிஷத்துல நடந்தது. அங்க சொன்னா போதும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்முடைய கவலை, நம்முடைய தேவை, நம்முடைய குறையெல்லாம் அவர்கிட்ட சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி விண்ணப்பங்களை ஏறெடுத்து
அவருக்கு சொல்லிட்டோம்னாலே போதும். இப்ப எலிசாட்ட ஒரு ஸ்திரீ வாரா, கிறிஸ்தவர். அவளுடைய புருஷன் தீர்க்கதரிசி, அவர் இறந்து விட்டார். ஒரு வீட்டில் யாரு இறந்தாலும் ஜெபிக்கிறவன் இறக்கக்கூடாது, ஜெபம் அரிக்கக்கூடாது. ஜெபம் அரிச்சிட்டுனா கடன் பாரம் கூடும். யார் மறிக்க கூடாது? நீங்க 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வாசிங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஆ, ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ ஆ, எலிசாவை பார்த்து, ஆ, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், ஆ, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் ஆ, தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். இந்த கடன் வர காரணம் யாரு? தீர்க்கதரிசியா இந்த அம்மாவா? ஏன்னா அவர் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர். கண்டிப்பா அவர் வேதத்தின்படி கடன் வாங்கியிருக்க வாய்ப்பு இல்லை. அவர் இறந்து போனார். ஜெபிக்கிறவன் இருக்கிற வரைக்கும் கடன் இல்லாத கடன், ஜெபிக்கிறவன் மரித்த போது, தனக்குள்ளே ஜெபம் மரித்த போது கடன் ஆயிற்று. என்ன ஆயிற்று? கடன் ஆயிற்று. அவன் இறந்து போனான். இப்ப கடன் கொடுத்தவன் எங்க வந்து நிக்கான்? இப்ப இவளுக்கு வேண்டிய உதவி எலிசாட்ட இருந்தா இவ கையில இருந்ததா? நம்ம சில நினைப்போம், எனக்கு தேவையெல்லாம் அவன் தான் வச்சிருக்கான். ஒரு 10,000 ரூபா அவன் இறக்கப்பட்டு தந்தா போதும், ஒரு 20,000 ரூபா அவன் இறக்கப்பட்டு தந்தா போதும், நான் என் கடன் எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கடனை அடைக்க வேண்டிய வழி நம்ம கையில தான் இருக்கு. நமக்கு மனசு மட்டும் வேணும். எதுல? ஜெபம் பண்ணுவதில்லை. இப்ப எலிசாட்ட வந்த உடனே எலிசா என்ன செஞ்சார்? நான் ஜெபிக்கிறேன், நீ சமாதானத்தோடே போ, உன் கடம்பாரம் நீங்கி நீ சுகமாய் இருப்பாய். இப்படியா சொன்னார்? உன்கிட்ட என்ன இருக்கு? உன் வீட்டில் ஒரு குடம் என்ன இருக்கு? என்ன இருந்திருக்கு? இருந்துதா இல்லையா? இருந்து. இப்ப இவ என்ன செய்ய சொன்னார்? அப்ப என்ன இல்லை? கடன் பாரத்தை நீக்கக்கூடிய வழி வீட்டில் இருக்கு. ஆனா என்ன இல்லை? அந்த வழி திறக்கக்கூடிய சாவி இல்லை. அதான் டோர் இருக்கு, டோருக்கு சாவியும் கத்த நம்ம கையில தந்துட்டாரு. நாம கத்தட்ட என்ன செய்வோம்? கத்தாவே இந்த டோரை திறந்து தாரும். சில ஊழியர்கிட்ட போய் சொல்லுவோம், எனக்கு டோரு ஒரு சில கதவு கத்த எனக்கு திறந்து தரணும் பாஸ்டர். அதுக்காக சாவியே யார் கையில தான் இருக்கு? அந்த அம்மா கையில தான் இருக்கு. அந்த அம்மா கையில தான், அந்த அம்மாவுக்கு திறக்க வேண்டிய கதவுக்குரிய சாவி அந்த அம்மா கையில தான் கத்த கொடுத்திருக்கார். அந்த சாவியை பயன்படுத்தாம வச்சுட்டே இருந்தா கடன் வராம என்ன வரும்? சாவி அவங்க அந்த அம்மா கையில தான் இருக்கு. இருந்ததா இல்லையா? இருந்தது. போய் கதவு பூட்டி ஜெபம் பண்ணினார், சாவியை பயன்படுத்தினார், கதவு திறந்துட்டு மீதியும் வந்தது. அப்ப ஆசீர்வாதத்துக்கு கதவு அடைக்கப்பட காரணம் யாரு? நம்ம தானே. நம்ம ஜெபம் பண்ணாம உட்கார்ந்துட்டு கர்த்தர் எனக்கு எல்லா கதவையும் அடைச்சிட்டான். யார சொல்லிடும்? கர்த்தர் எனக்கு, கர்த்தர் அடைக்கல, கர்த்தர் அடைக்கல, நம்ம தான் அடைச்சது. கர்த்தர் திறந்தான் வச்சிருந்தாரு, நம்ம ஜெபிக்கலையே. இவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், கர்த்தர் கதவை திறந்தான் வச்சிருந்தாரு.
இவன் ஜெபம் பண்ணுவான், என் பாதத்தில் வந்து உட்காருவான், என்கிட்ட பேசுவான், எனக்கு நேரத்தை செலவழிப்பான்னு பார்த்தேன். ஆனால் இவன் நேரம் செலவழிக்காததுனால அந்த கதவை நான் அடைச்சிட்டேன். ஆனால் சாவி அவன் கையில் தான் கொடுத்துருக்கேன். அவன் அந்த சாவியை வச்சு திறந்தான், அவன் ஆசீர்வாதம் அவனுக்கு திறக்கப்படும். இவ்வளோதான் வித்தியாசம். நம்ம ஆசீர்வாதத்துக்கு நாமளே தடையா இருந்தது. கதாவே கதவே தரம்னு அவட்ட போய் இது பண்ண, நீ ஜெபம் பண்ணு, கத்தர் பாதத்தில் உட்காரு, அழகா கத்தட்ட கேளு, அழகா கத்த திறப்பார. சாவி வாங்கையில தானே தந்திருக்காரு. அது வரைக்கும் அசையாத என்ன அப்பா அசைத. அப்ப பிதாவினுடைய உதவியும் குமாரனுடைய உதவியும் ஆவியானவருடைய உதவியும் நமக்கு வேணுமானால் ஜெபம் வேணும். ஜெபம் இருந்தா இந்த 3 பேருடைய உதவியும் நமக்கு கிடைக்கும். அன்னிலிருந்து நீங்க மனுஷனுடைய உதவியை எதிர்பார்க்கவே மாட்டீங்க. இப்ப இந்த ஸ்திரீக்கு தெரிஞ்சிட்டு, ஜெபம் பண்ணா என் வீட்டில் அற்புதம் நடக்கு, ஜெபம் பண்ணா என் வீட்டில் அதிசயம் நடக்கு, ஜெபம் பண்ணா கத்தர் எனக்கு வாசலை திறக்காரு, ஜெபம் பண்ணா கத்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்து தராரு. உப்பும் தெரிஞ்சிட்டு, ருசி தெரிஞ்சிட்டு, இனி அவ என்ன செய்வா? அதன் பிறகு அந்த ஸ்திரீ எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல வரல, வழியை காட்டி கொடுத்தாச்சு. இனி போறதும் போகாததும் அந்தந்த குடும்பத்தை பொறுத்து. எலிசா வழியை காட்டி கொடுத்துட்டார், ஆனா போறதும் போகாததும் ஆனா கத்தரால முடியும். எலிசா ஜெபம் பண்ணி உடனே கடன் அடைக்க. ஆனா கத்தர் வாங்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு பார்க்க எப்போதுமே அதான். உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும், உங்ககிட்ட தான் எதிர்பார்ப்பு இருக்கு. இல்ல பாஸ்டர், அவன் தான் என் கதவை அடைச்சிட்டான். யாரு? நம்ம இங்க எதிர்பார்த்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டோம், அவன் அடைச்சிட்டானா இவன் ஆசீர்வாதத்தை. அவன் அடைக்கல, அடைச்சதே யார் தான்? நம்ம தான். நம்ம அடுத்தவங்க மேலன்னா டான்டான்னு போட்டுருவோம் பாருங்க. ஏன்னா அது நம்ம இயல்பாவே ஆயிற்று. இப்ப பெஞ்சை தூக்கி கீழே போடுதான். ஃபர்ஸ்ட் நான் நல்லா தான் பிடிச்சிருந்தேன், அவன் தான் விட்டுட்டான். என்ன சொல்லுவோம்? அந்த பக்கம் உள்ளவன்ட்ட கேட்ட, எப்ப நீ ஏன் பிடிக்கல? ஃபர்ஸ்ட் நான் நல்லா தான் பிடிச்சிருந்தேன், அவன் தான். அவருக்கு அவர் மேல தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும். நீங்க ஜெபம் பண்ணா உங்க வீட்டு கதவு திறக்கப்படும். சாவி உங்க கையில தான் இருக்கு. அதை பயன்படுத்துறவங்க பயன்படுத்துங்க. இல்லைன்னா சாவியை பாக்கெட்ல வச்சுட்டு என்ன செய்யுங்க? பேசாம உட்கார்ந்து. எவ்வளோ பெரிய கடன் கொடுத்தவன் வாசல்லே வந்தாச்சு, வழியே இல்லை. ஆனா மனது வந்த போது வழி திறந்துச்சு. மனசு தான் காரணம். மனசு வந்துட்டுனா வழி திறந்துடும். ஃபர்ஸ்ட் என்னால முடியலை, அப்போ உனக்கு மனசு வரலை. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து என்னால மீள முடியலை, உனக்கு மனசு வரலை. ஃபர்ஸ்ட் என்னால் ஜெபம் பண்ண முடியல, உனக்கு மனசு வரல. ஃபர்ஸ்ட் என்னால வேதம் வாசிக்க முடியல, உனக்கு மனசு வரல. ஐயா, வேலை பார்க்க முடியுது, வண்டி ஓட்ட முடியுது, சாப்பிட முடியுது, எல்லாத்துக்கும் மனசு வருது. ஆனா ஜெபம் பண்ண ஏன் மனசு வரல? அங்கதான் சாத்தான் அதை திருடுகிறான். ஏன்னா ஜெபம் பண்ணா இங்க என்ன உண்டாகும்? அற்புதம் உண்டாகும். ஜெபம் பண்ணா அதிசயம் உண்டாகும். நம்மள ஜெபம் பண்ண விட மாட்டான். இவங்க பலுகி பெருகுகிறார்கள் என்பதை பார்வோன் கண்டபோது வேலையை இன்னும் அதிகமாய் கடினப்படுத்தினான். நேரத்தை தேவனுக்கு கொடுக்க கூடாதபடி, சமயத்தை தேவனுக்கு கொடுக்க கூடாதபடி பார்வோன் என்கிற ஆவி நேரத்தை அவன் திருடுகிறான். நமக்குள்ளேயே இருக்கும் பார்வோனுடைய ஆவி, நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும் பார்வோனுடைய ஆவி. அதை நீங்களே அலசி பாருங்க. நான் சொன்ன வேற மாதிரி பேர், நீங்களே அலசி பாருங்க.
இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கும், நம்ம குடும்பத்தில் இருக்கும், நம்மளா கூட இருக்கலாம். பார்வோனுடைய ஆவி அதை தான் பார்வோன் செஞ்சா. இவங்க ஜெபம் பண்ணா பலுகி பெருகுவாங்க, இவங்க கிருபை பெருகும், இவங்க வரம் பெருகும், இவங்க அபிஷேகம் பெருகும், இவங்க தேவனோடு நெருங்குவாங்க, தேவனிடத்திலிருந்து ரகசியம் வாங்குவாங்க, தேவனுக்காக வைராக்கியமா நின்றுவாங்கன்னு பார்வோனுக்கு தெரிஞ்சு பார்வோன் அவர்கள் வேலையை இன்னும் அதிகமாக்கினான். அதிகமாக்க 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 தேவனுக்கு கொடுக்க வேண்டிய சமயம் போனது, தேவனோடு உள்ள ஐக்கியம் போனது, தேவனோடு பேசுற சமயம் போனது. நம்ம தான் யார்? அவர் சத்தமிடாது இருக்கிற நான் அவருக்காண்டி தான் பேசணும். அவர் ஏக்கத்தை தான் உங்களுக்கு சொல்லணும். அதை தான் நான் இப்போ செய்தேன். அப்படி செஞ்சுட்டு தான் ஏச்சும் கேட்கேன். ஆனால் அது எனக்கு விஷயம் இல்லை. அவருக்கு ஆள் வேணுமே. உங்களுக்காவது பக்கத்தில் ஒன்று இருப்பான், எனக்கு அவருக்கு என்ன தவிட்டா யாரும் கிடையாது. என்ன நம்பி தானே தாராரு. ஐயா இவன் இவன்கிட்ட கொடுத்தா இவன் பந்துசா அங்கே போய் கொடுப்பான் தானே தாராரு. கொஞ்சம் யோசிங்க. நம்ம ஆசீர்வாதம் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம பிரச்சனை மாறுறது நம்ம கையில தான் இருக்கு. அந்த சாவியை உங்க கையில தான் கொடுத்து வச்சிருக்காரு. நீங்க தான் அதை எடுத்து திறக்கணும். ஜெபம் ஒரு திறவுகோல். அதனால வானத்தை அடைக்கவும் முடியும், வானத்தை திறக்கவும் முடியும். இல்லையா செஞ்சாரா? சாவியா அவங்க கையில தான் இருக்கு. சாவி யார் கையில் இருக்கு? ஆனால் தான் அவனுக்கு ஆகாரம் வந்தது. ஏன்னா சாவி யார் கையில் இருக்கு? அவனுக்கு மட்டும் தனி வழி வருது, காக்கா வருது. எல்லாம் அடைச்சாச்சு கதவை. ஆனால் அவனுக்கு மட்டும் காக்கா எங்கேருந்து வருது? அவனுக்கு மட்டும் அப்போ எங்கேருந்து வருது? சாவி அவன் கையில் இருக்கு. சாவி நம்ம கையில் இருந்தா யாரு நம்மளை நடத்தாட்டாலும் தேவன் நம்மை நடத்துவார். ஜெபம் நம்ம கையில இருந்தா யாரு நம்மளை போஷிக்காட்டாலும் தேவன் நம்மை போஷிப்பார். ஜெபம் நம்ம கையில இருந்தா யாரு நம்மளை பாதுகாக்காட்டாலும் தேவன் நம்மை பாதுகாப்பார். ஜெபம் உள்ளவனை கர்த்தர் போஷித்தார். ஜெபம் உள்ளவனை கர்த்தர் நடத்தினார். இந்த தேவன் சதா காலமும் நம்முடைய தேவன். இவர் நம்மை மரண பரியந்தம் எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான். நான் உன்னை மரண பரியந்தம் நடத்துவேன்ட்டார். அப்போ ஏன் கவலைப்படணும்? நீங்க மரண பரியந்தம் நடத்துவேன்ட்டார். அப்போ ஏன் நம்ம கவலைப்படணும்? ஐயா வா, நான் உன்னை இந்த பாலத்தை கடந்து கொண்டு கூட்டு போறேன்னு ஒருத்தர் பைக்ல ஏத்துதாருன்னா நம்ம அவரை நம்பி ஏறுவோமா மாட்டோமா? ஏறுவோமா மாட்டோமா? ஐயா இப்போ போலீஸ்காரர் அங்கே நிற்காரு, நான் ஹெல்மெட் போடாமல் போகிறேன். உதாரணத்துக்கு ஹெல்மெட் போடாமல் போகிறேன். ஒரு வண்டிக்காரர் போலீஸ்காரர் தான் வாராரு. அவர் சொல்வார், தம்பி என் பைக்கில் ஏறு. நான் ஒன்று அதை கடந்து, ஏன்னா அவர் யாரு? அப்போ அவரை நம்பி நம்மளால, ஏன்னா அவரை மறிக்க மாட்டான், அவரை நம்பி நாம என்ன செஞ்சிடலாம்? ஏறலாம். இதே போல தான் தேவனும், இதே போல தான் தேவன். அவரை நம்பி நம்ம எந்த வண்டியிலையும் ஏறி போகலாம், எந்த சூழ்நிலையும் நம்பி உட்கார்ந்துருக்கலாம். அவர் நடத்துவார். மரண பரியந்தம் நடத்துவோன்ட்டாரு. அப்ப ஏன் யோசிக்கணும்? நம்ம மறிக்கிறவரை நான் உன்னை நடத்துதாங்க. யார் இப்படி கொடுப்பா? யார் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுப்பா? ஒருத்தராலும் கொடுக்க முடியாது. ஆனா அவர் தந்தார். நம்முடைய காலங்கள் அவர் கையில தான் இருக்கு. நம்ம போய் உட்கார்ந்து கர்த்தாவே என் காலத்தை உங்க சித்தத்தை எனக்கு, நம்ம தான் ஜெபம் பண்ணணும். எதுவுமே கர்த்தரை சொல்லாது. நம்ம கையில தான் சாவி இருக்கு. நம்ம அந்த சாவியை யூஸ் பண்ணாம வச்சிருந்தா
கதவு அடைச்சி தான் இருக்கும். நம்ம சாவியை பயன்படுத்திட்டோம்னா கதவு திறந்துடும். அவ்வளோதான் வித்தியாசம். புரிஞ்சுதா? நான் உங்களுக்கு வசனமாகிய தண்ணீரை தெளிவாக காட்டி தந்துட்டேன். எத்தனை பேர் கண்ணு திறந்திருக்குன்னு எனக்கு தெரியாது, எத்தனை பேர் செய்வீங்க என்பதும் எனக்கு தெரியாது. ஆனால் சீலவாம் குளத்துக்கு நீங்கள் வந்தீங்க, அனுப்பப்பட்டவன் இடத்துக்கு போகணும்னு சொன்னார், நீங்கள் வந்தீங்க. நான் தண்ணீரை தந்தாச்சு, உங்கள் கண்ணு தெளிவாக ஆயிருக்கும்னு விசுவாசிக்கேன். அவர் கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு தந்துட்டேன். இனி செய்வதும் செய்யாததும் நம்மளை சிருஷ்டித்தவர், இந்த சுவாசத்தை தந்தவர், எல்லாம் ஆசீர்வதித்தவரே தனித்து ஜெபம் பண்ண மலையின் மேல் ஏறினார். அவரே பண்ணார்னா நாமும் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே, அவ்வளவுதான். அவர் பண்ணார். அவர் அதனால முதல் எக்ஸாம்பிளே அவரை எடுத்தேன். அவர் தனித்து என்ன செஞ்சார்? அப்ப நாமளும் கண்டிப்பா பண்ணணும். கண்களை மூடுவோம். ஜபத்தை கேட்கோ எங்கள் தேவா, ஜபத்தின் வாஞ்சை தந்தாரோலோ, ஜபத்திலே தரித்திருந்து ஜபத்தின் மேன்மை காண செய்யோ. ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன் அப்பா. அதனால் நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்த கிருபைதாரும். கர்த்தாவே, வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், அதன் பிரகாரம் செய்ய அவர்களுக்கு கிருபை கொடும். கர்த்தாவே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும், நீரே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.